கதை நேரம். வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என விரும்புகின்றேன். சிறுகதைகள் என்பது ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்ற மாதிரி 10 இல்லை 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனோட சுவை ரொம்ப நேரம் நாக்கில் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் 10 இல்லை 15 நிமிஷம் அதை கேட்டு முடிச்சிடுவோம், இல்லை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் அதனுடைய எண்ண ஓட்டங்கள், சில கதைகள்லாம் பாருங்களேன், எனக்கு 50 வருஷம் ஆகியும் மனசில் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. நாம் கதைக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் மனிதர்கள். இந்த கதை உருவானது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. எழுத்தாளர் திரு மாலன் அவர்கள் அடியாத ரேகைகள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்காரு. அம்சத்வனி மூலமாக அது ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் ஒவ்வொரு மாதமும் நடந்துன்னு இருக்குது. அதில் பத்திரிகை ஆசிரியர்களை பற்றி அவர் ஒவ்வொருத்தரை பேச வைக்கிறாரு. கீவா ஜெகநாதன், அடுத்ததாக திரு எஸ் பாலசுப்ரமணியம் ஆனந்தவுடன், அப்புறம் திரு எஸ்ஏபி அண்ணாமலை, குமுதம் பத்திரிகை ஆசிரியர், இவங்களை பற்றிலாம் பேசினிருந்தார். அந்த எஸ்ஏபி ஐயாவை பற்றி பேசும்போது மாலன் ஐயாவே பேசினார். அப்போது எஸ்ஏபி ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அதை கதையாக கொண்டு வரலான்னு ஏதோ அவங்க முடிவு பண்ணி ஏதோ செஞ்சாங்கன்னார். அதுலேருந்து வந்த ஒரு பொறியில் இந்த கதையை உருவாக்கியிருக்கேன். முன்னே ஒரு தடவை கதையில் நான் சொன்ன மாதிரி ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசாலா போட்டு பொரிச்சிருக்கேன். கண்டிப்பாக விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளே போகலாம். மனிதர்கள். நாளைக்கு காலையில் 11 மணிக்கெல்லாம் இந்த அஃபிடவிட் கொண்டு போய் திருப்பத்தூர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு எங்கள் சீனியர் அட்வொகேட் சொல்லிட்டாரு. நான் 8 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஏன்னா 2 மணி நேரம் வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போக, 2 மணி நேரம், நமக்கு 1 மணி நேரம் நடுவில் கொஞ்சம் கேப் வந்தாலும் 11 மணிக்கு சரியாக போயிடலான்னு 8 மணிக்கு போனோன்னே விஆர்எம் பஸ் ரெடியாக இருந்துச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுனாங்க. ஏறி உக்காந்தேன். எப்போவுமே எனக்கு இந்த கடைசி இருக்கையில் உட்கார தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா காலை நீட்டி உட்காரலாம். நான் கொஞ்சம் உயரமாக இருப்பேன். காலை நீட்டி உட்காரலாம். பஸ்ஸு கிளம்புனோன்னா காலை நல்லா நீட்டிங்கன்னா, படிக்கட்டில் வச்சுட்டா கூட, படிக்கட்டுக்காக நீட்டினா கூட, அடுத்து எங்கன்னா பஸ் நிற்கும்போது காலை மடக்கினா போதும். மற்ற இடத்துல உட்காந்தா எனக்கு கொஞ்சம் அந்த உயரனால கஷ்டம். அப்படி உக்காந்துக்குவேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஏறி உக்காந்தேன். வழக்கமாக நான் சந்திக்கிற நபர் ஒருத்தர், அவர் 2 கண்லேயும் பார்வை இல்லாதவர். அப்போ தான் பஸ்ஸில் டிரைவர் சீட்டாண்டு பாடின்னு வர ஆரம்பித்தார். ரொம்ப அருமையான சாரீரம், டிஎம்எஸ் குரல் ரொம்ப அருமையாக பாடுவார். அதுவும் அவர் பாடுற அழகென்ற சொல்லுக்கு முருகா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அதே மாதிரி அதே பாட்டு, அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு ரொம்ப அருமையாக பாடின்னு வந்துருக்கார். அவர் இடது கையில் அவர் வச்சு நடக்கிற அந்த குச்சி இருக்கும். அதில் ஒரு சைக்கிள் மணியை மாட்டி வச்சுருப்பார். அதை கையில் மாட்டின்னு ஒரு பை, அதில் ஒரு நீட்டு கைப்பிடியோடு இருக்கிற பை, வலது கையில் அப்படியே குலுக்கின்னு வருவார். காசு போடுவாங்க, அதை பையில் போட்டுக்குவார். 25 பைசா, 50 பைசா அப்படி போடுவாங்க. 5 பைசா 10 பைசா தான் நிறைய விழும். அப்படியே வருவார், பாடினே வருவார். அந்த கடைசி சீட்டுக்கு வரும்போது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் அவரை பார்த்தவொன்னே ஒரு ரூபா தாளை எடுத்து அவர் கையில் வச்சுருவேன். அதே மாதிரி அன்றைக்கி அவர் கிட்ட வர்றது வெயிட் பண்ணாமல் ஒரு 2-3 இருக்க முன்னாடி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கொடுத்தேன். எடுத்து கையில் காசு வச்சோடனே அந்த காசை வாங்கினோடனே அவர் என்னை தெரிஞ்சுக்கினார். வக்கீலையா நல்லா இருக்கீங்களா அப்படின்னார். அந்த இருக்கையில் உட்காந்துருந்தவருக்கு, ஏன்பா உனக்கு பார்வை இல்லை, எப்படிப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னோடனே நான் ஒன்றும் இல்லை, சிரித்தேன். அவர் உடனே சொன்னார், ஐயா இந்த மாதிரி நான் பஸ்ஸில் பாடின்னு வரும்போது எனக்கு 1 ரூபா கொடுக்குற ஒருத்தர் மட்டும்தாங்க ஐயா, அதனால் அது வக்கீல் ஐயா தான் தெரியும் அப்படின்னு வாங்கின்னு, சாப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு என்னை விசாரிக்க ஆரம்பித்தார். சில பேர் என்ன பொறாமையாக கூட பார்த்தாங்க. நான் பின்னாடி போய் உக்காந்துனேன். அவர் படிக்கட்டிலேருந்து இறங்கும்போது, ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க, உங்கள் பிரயாணம் நல்லபடியாக அமையட்டும், நீங்கள் போகிற வேலை நல்லா முடியட்டும் அப்படின்னு நான் வாழ்த்தினார். ரொம்ப நன்றிங்க, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு
நான் உட்காந்துட்டேன். அவர் இறங்கி சைக்கிள் பெல் அடிச்சுன்னு குச்சியை தட்டி அப்படியே போயிட்டார். பஸ் கிளம்பிடுச்சு. திருப்பத்தூர் பஸ்ஸு வேலூர்லேருந்து கிளம்புனா நேராக பள்ளிகொண்டா, அடுத்து ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் தான். வேறு எங்கேயும் நிற்காது. சரியாக 2 மணி நேரத்துக்குள்ளே போயிடும். அன்றைக்கி பஸ் போயினே இருந்துச்சு. பொய்கையில் ஒரு 10 பேர் பக்கம் ஒரு கல்யாண கோஷ்டி போல் இருக்குது. நின்றுட்டு கை காட்டினாங்க. சரி 10 பேர் போல் இருக்காங்களே அப்படின்னு டிரைவர் பஸ்ஸை நிறுத்திட்டார். எல்லோரும் ஏறிக்கினாங்க. பஸ்ஸு கிளம்புற நேரத்துக்கு பின்னாடி ஒரு முதியவர் ஓடி வந்து நின்றார். சொல்லப்போனால் அது யாரும் பார்க்கல, டிரைவரும் பார்க்கல, கண்டக்டரும் பார்க்கல. அவர் ஓடி வந்து கைப்பிடி பிடிக்கிற நேரத்துக்கு பஸ் கிளம்பிடுச்சு. அவர் கீழே விழுந்துட்டார். முட்டியெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கிச்சு. பஸ் உடனே கண்டக்டர் ஒரு லாங் விசில் கொடுத்தாரு, நிறுத்திட்டாங்க. அவர் ஏறினார். ஏறி உட்காந்தார். கை முட்டியெல்லாம் தேய்ச்சின்னு இருந்துச்சு, கால் முட்டியெல்லாம் தேய்ச்சின்னு இருந்துச்சு. ஏறி ஒரு கிடச்ச இடத்துல உட்காந்தார். பஸ் திருப்பியும் கிளம்புச்சு. முன்னாடி இருந்த ஒரு வாலிபன் நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தான். வந்து டிரைவர், இவ்வளோ பெரிய கண்ணாடி சைட் மிரர் வச்சுன்னுக்கிற, யார் வராங்கன்னு நீ பார்க்க மாட்டியா? இப்படி தான் போயிடுவியா? வயசான கீழே கீழவன் செத்து தொலைச்சுருந்தா யாரையா பதில் சொல்கிறதுன்னு அவன் ஏகவசனத்தில் பேசுனோடனே டிரைவருக்கும் வந்துச்சு. அவரும் ஏகவசனத்தில் பேச ஆரம்பித்தார். ஆமாய்யா, யாரெல்லாம் வராங்க, நான் சைடு மிரர் பார்த்து ஓட்டியிருந்தேன்னா உன்னை சார்ந்த 4 மணி தான் திருப்பத்தூரில் கொண்டு போய் சேர்ப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு பேசினான். உடனே இவன் சொல்ல ஆரம்பித்தான், அதெல்லாம் பார்க்காம வண்டி ஓட்டுறதுக்குனாயா நீ டிரைவர் அப்படின்னா. இப்படியே பேசவுடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்ற ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே பின்னாடி இருந்த ஒரு 2 பேர், டிரைவர் என்னையா பண்ணுவான், இந்த பின்னாடி கண்டக்டர் பார்க்கணும்ல, இந்தால் என்ன பண்ணிருந்தான், கண்ணை எங்கே வச்சுருந்தான் அப்படின்னு அவனை பேசின உடனே கண்டக்டர் கோவம் வந்துச்சு. இந்த வாருப்பா, மரியாதையாக பேசு, ஒவ்வொருத்தரையாக பார்த்துருந்தா நான் ஒரு ஸ்டேஜாக க்ளோஸ் பண்ணி பணம் செலெக்ஷனாக சரியாக இருக்கான்னு பார்க்குறது எனக்கு பெரிய தலைவலி. இல்லை யார் பின்னாடி ஓடி வரான் முன்னாடி ஓடி வரான் நான் பார்க்கணுமா, அவன் பொறுப்பு வேணாமா அப்படின்னா அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், ஒரே சத்தம் பஸ் முழுக்க. நான் இதே வேடிக்கை பார்த்துன்னு இருந்தவங்களெல்லாம் என்னடா இது அப்படின்னு யோசித்தேன். ஒரு லெவலில் டிரைவர் கடுப்பாக போய் பள்ளிகொண்டா போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கும், அங்கே போய் நிறுத்திட்டார். வாயா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் போகிறேன்னு. அந்த வாலிபனும் இறங்கிட்டான். வாயா போகலாம், நீ பண்ணது தான் தப்பியா அப்படின்னா. கண்டக்டர் கூட போயிட்டார். எல்லோரும் ஐயோன்னு தலையில் கை வச்சுன்னு உட்காந்துட்டாங்க. எனக்கா என்ன இது, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ நம்ம ஐடியா பண்ணி பிளான் பண்ணி போனால் கட்சியில் இப்படி மாட்டிக்கணுமேன்னு நான் தலையை சொஞ்சுன்னு உட்காந்துருக்கேன். 11 மணிக்குள்ளே போகலன்னா அவ்வளோதான், என் சீனியர் என்னை கொண்டே போடுவார். உள்ளே போனவர் வயதான போலீஸ்கார் தான் இருந்தார். அவர் எஸ்ஐ இல்லை, ரைட்டரும் இல்லை, உக்காருங்க, அவர் இன்னும் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், கூட போன பேசஞ்சருங்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கங்கே வாக்குவாதம் போச்சு. என்னவோ அந்த வாலிபனுக்கு நல்ல புத்தி வந்து, ஐயா டிரைவர் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, ஒரு வயசானவர் வீண்ட்டான்றது தாங்க நான் சொன்னேன், எனக்கு என்ன அவங்க மேலே பர்சனலாக கோவமா அப்படின்னார். விதிவசம் டிரைவரும் இறங்கி வந்துட்டார். சரி வாங்க, நீங்களும் வந்து என்னை வாப்போன்னு பேசினா கோவம் வந்துச்சு, வாங்க போங்கன்னு ஏறிட்டு இதுக்குள்ளேயே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படா வண்டி கிளம்புனா போதும் அப்படின்னு நானும் நிம்மதியாக இருந்தேன். எல்லா பேசஞ்சர்ஸும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. எல்லாம் ஏறி உக்காந்து வண்டி கிளம்பும்போது அந்த பெரியவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆள், பெரியவரை உனக்கு என்னையா காலங்காத்தால் அவ்வளோ அவசரம், அப்படி விழுந்து பிடிச்சின்னு வாரான், வாரி ஏறி வரியாயோ, ஏன்னா நான் என்னையா பண்ணுறது, செத்துக்கிட்டு சொல்லிதான் காலங்காத்தால் யாரையா பதில் சொல்கிறது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. நான் என்னடா திடீர்னு முதல்ல டிரைவரை திட்டினாங்க, அப்புறம் கண்டக்டரை வசவு பண்ணாங்க, இப்போ பெரியவரை ஏச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு கம்மனு பார்த்துன்னு இருந்தேன். நான் இந்த பெரியவரை ரொம்ப கவலைத்தை முகத்தோடு உட்காந்துருந்தவர் 2 கையால் முகத்தை பொத்தின்னு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுதுன்னு அந்த அழுகையினோட அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரே பொண்ணு, திருப்பத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், மாப்பிள்ளை தங்கமான ஒரு 2 பிள்ளைங்க, 3 வயசில் பொண்ணும் 1 வயசில் பொண்ணும். காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணார் மாப்பிள்ளை. அவர் ரொம்ப கோபக்காரி, என்னன்னா ஒன்றுனா எல்லோரும் எடுத்து தெரிஞ்சு பேசிடுவா, எங்கள் வீட்லேயே அப்படி தான் இருப்பா, என்னவோ நடந்துருக்குது, நைட்டு தூக்கு மாட்டின்னு செத்துட்டா. 8 மணிக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, காசு எடுத்து போட்டுன்னு ஓடி வந்தேன், பள்ளிகொண்டா போய்
திருப்பத்தூர் பஸ் ஏறலான்னு வந்தேன். திருப்பத்தூர் பஸ் இங்கே நிற்க பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஓடி வந்து ஏறிட்டேன் அப்படின்னு கேவி அழ ஆரம்பிச்சிட்டார். எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. நான் தான் யோசினேன், மனிதர்கள் பற்றியா நாக்கு எப்படியெல்லாம் மாறுது, அது என்ன சூழ்நிலை, என்ன நடந்துச்சுன்னா எதை பற்றியும் இல்லாமல் யாரை பற்றி வேணால் திட்ட வேண்டியது, வசவுப்பாட வேண்டியது, ஏச வேண்டியது. என்ன மனிதர்கள் அப்படின்னு நினச்சின்னு அமைதியாக இருந்தோம். பஸ் தொடர்ந்து போயின்னு இருந்துச்சு. நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.